நீங்க எந்த மதம்? இந்து மதம். ஜாதி? உங்க கணக்குல பிராமண ஜாதி, என் கணக்குல மனித ஜாதி. சோ நீங்க முற்பட்ட வகுப்பு சேர்ந்தவங்க. ஆமா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா இருந்துட்டு ஏன் பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு சொன்னீங்க? ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு பேக்வர்ட்ல இருக்கிறத விட பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஃபார்வர்டுக்கு வரலாமே தான். சரியான அணுகுமுறையை சர்க்காரே கடைபிடிக்காத போது தவறான அணுகுமுறையை நான் கடைபிடிக்கிறதுல என்ன தவறு? அரசாங்கத்தோட அணுகுமுறையில என்ன தவறுன்னு சொல்றீங்க? யுவர் ஆனர், என் தகுதியை என் படிப்பை கொண்டு எடை போடாம என் பிறப்பை கொண்டு எடை போட்டது தவறு இல்லையா? எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துட்டாலும் என்ன ஜாதி என்ன மதம் கேட்காமல இருக்கிறாங்க. எல்லோரும் இந்தியர்கள் ஆனதுக்கு அப்புறம் இந்த கேள்விக்கு என்ன சார் அவசியம்? சமூகத்துல பின்தங்கியவர்களுக்கு சில பல சலுகைகள் வழங்குறதுல கடவுள் சத்தியமா எனக்கு எந்தவித ஆட்சேபனையுமே இல்ல. ஆனால் பின்தங்கியவர்கள் யார், முன்னேறியவர்கள் யார் அப்படிங்கிற பட்டியல ஜாதி அடிப்படையில தயாரிக்காம பொருளாதார அடிப்படையில தயாரிக்கணும் தான் நான் சொல்றேன். பிற்பட்ட வகுப்புல பாரிஸ்டரா இருக்கிறவங்களும் இருக்காங்க சார். முற்பட்ட வகுப்புல பணம் தூக்கி பிழைக்கிறவங்களும் இருக்காங்க. பாரிஸ்டரோட மகனுக்கு தொடர்ந்து சலுகைகள் வழங்கப்படுது பேக்வர்ட் கம்யூனிட்டிங்கிறதுக்காக. பணம் தூக்குற மகனுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில பிறந்த பாவத்துக்காக. பொருளாதார அடிப்படையில பார்த்தா பணம் தூக்குற மகனுக்கு தானே சலுகைகள் வழங்கணும்.